கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே ஒரு சின்ன பல்லவியை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதிப்போ இயேசு ராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போ இயேசு ராஜனை, ஆராதிப்போ இயேசு ராஜனை, ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போ இயேசு ராஜனை. ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆராதிப்போ இயேசு ராஜனை. தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் திருச்சிராப்பள்ளி அனைத்து போதகர்களும் இணைந்து, அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்துகிற இந்த இரவு ஜெபத்தில் என் ஆண்டவர் உலாவி வருவதற்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை அசைப்பதற்காய் நன்றி. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருச்சபையிலும் என் தேவனுடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்கும்படி ஜெபிக்கிறேன். தேவரீர் இந்த அருமையான ராத்திரி வேளையில உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிறைப்பதாக. ஆவியானவர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தம்முடைய மிகுந்த பலத்தினால் நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பினால் நீர் பலப்படுத்துவீராக. தேவ கரம் அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. உண்மையாகவே இந்த இரவு ஜெபத்திற்கு நான் வரும்போது மிகுந்த சந்தோஷம். அதிகமாய் இந்த ஜெபம், இந்த இரவு ஜெபத்துக்காக காத்திருந்து அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். உண்மையாகவே திருச்சியில் உங்கள் கண்ணீர், உங்கள் பிரச்சனை, உங்கள் இருதய பாரம் உண்மையாகவே ஒரு திருச்சி மாநகரத்தை மறுரூபப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் எவ்வளோ சந்தேகமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் அவரோடு உள்ள உறவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பட்டணத்தில் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சம் தெரியும். எனக்கு ஒரு மாவட்டத்தில் நுழையும் போதே தெரியும், இந்த மாவட்டத்துக்காக வடித்த கண்ணீருக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார். ஒரு கிராமத்தில் நுழையும் போது தெரியும், இந்த கிராமத்தில் என்ட்ராகும்போது அந்த கிராமம் எப்படி நம்முடைய கண்ணீருக்கு பதில் வந்திருக்கிறதுன்னு புரியும். ஒரு சபையில் நுழையும் போது தெரியும், இந்த சபை எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஜெபிக்கிற அநேக பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. எங்கள் அன்போடு அழைத்த அத்தனை தேவதாசர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்பாக நான் வந்த வெளி ஊழியம், முதல் ஊழியம் இதுதான். மிகப்பெரிய சர்ஜரிக்கு பின்னாடி
நான் வந்திருக்கிற ஒரு கனமான இரவு ஜெபத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். முழு இரவு ஜெபத்துக்கு ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை, கூட்டம் தேவையில்லை. முழு இரவு ஜெபத்துக்கு ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை, தரிசனம் உள்ளவர்கள் தான் தேவை. எனக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அது சாதாரண அக்கினி அல்ல. எபிரேயர் 12:29 படி அந்த அக்கினி பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறது. யார் வந்தாலும் வராட்டினாலும் ஒரே ஒரு ரகசியத்தை விளைக்கங்க. கெத்செமனியில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது கூட்டிட்டு போனது 3 பேர் தான். 1 பேதுரு, யோவான், யாக்கோப். ஆனால் 3 பேர்ட்டையும் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் சற்று இங்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், இந்த இடத்துல இளைப்பாருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார். அந்த தேவ பிரசன்னம் உண்மையாகவே அவர் ஜெபத்தை விட்டு எழும்ப முடியல. எழும்பி வர்றார். எழும்பி வரும்போது பார்த்த ஒரு காட்சி, 3 பேரும் நல்ல நித்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோபப்படவே இல்லை. 440 ஆல் நைட் ப்ரேயர் நடத்தின நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் நைட் ப்ரேயரில் கோபப்பட்டதே இல்லை. ஏன் தூங்குறீங்கன்னு கேட்டதே இல்லை. நான் சொல்வேன், வீட்டில் தூங்குறதை விட இங்கே வந்தாவது தூங்குங்கன்னு சொல்வேன். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1 hour ப்ரேயர் ஓடும். 6 மணி அங்கே படுத்துருவாங்க. பெருமைக்காக அல்ல, இனி வருகிற காலங்களில் சபைகள் கண்டிப்பாக விழித்திருந்தே ஆக வேண்டும். சூழ்நிலையை காரணம் காட்ட முடியாது. பக்கத்தில் வீடு இருக்கு, அங்கே வீடு இருக்கு, பிரச்சனை வரும். இனிமேல் நாம் சூழ்நிலைகள் எதையுமே காரணம் காட்ட முடியாது. சமீப நாட்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்க பார்த்தாலும் விக்கிரகங்களுடைய ஆரவாரம், விக்கிரகங்களுடைய தாக்கம், இங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு, நோ பர்மிஷன். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இது அவங்க ராஜ்யம், அவங்க ராஜ்யம், அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு சாதாரண ஊழியக்காரன், கண்ணீரோடு நான் சொல்றேன், இது அவங்க ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையவே மறந்து நாம் நிற்கிற இடங்கள் எல்லாம் தேவ ராஜ்யம். நம்ம நிற்கிற ஒவ்வொரு இடமும் தேவ ராஜ்யம். இயேசு சொன்னார், நான் தேவனுடைய விரல்களினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. I cast out the demons by the finger of God. அவருடைய விரல்கள். நீங்க ஒவ்வொருவரும் நிற்கிற இடம் தேவராஜ்யம். நீங்க ஒவ்வொருத்தரும் நிற்கிற இடத்துல கர்த்தருடைய ராஜ்யம் இருக்கிறது. ஒரு நாள் தயவு கூர்ந்து அதை மறக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நான் தெளிவா சொல்லிட்டு போறேன், ஆண்டவருடைய கரம் உங்க மேல அமர்ந்து இருக்கிறது. ஜெபத்துக்கு முன்மாதிரி இயேசுவை தவிர வேற யாருமே கிடையாது. அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர் திரும்ப எழுப்பினார். ஒன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார், 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க. அவர் கேட்ட 1 hour with Jesus. 1 மணி நேரம் தான் கேட்டார். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதான்னு கேட்டார். ஆனால் பரவாயில்ல, நம்ம நைட் 2 மணி வரைக்கும் இருக்குது. 9:30 2 வரைக்கும் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம தேசத்தில், நம்ம மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இந்த ஆல் நைட் ப்ரேயர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஆலோசனையாக சொல்கிறேன், தவறாக நினச்சிக்காதீங்க. பெரிய பிரசங்கம்லாம் இல்லை. ஜெபிக்கிற ஆட்களை கூப்பிட்டா பிரசங்கம் வராது. நடைமுறையான வாழ்க்கையை சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய பெரிய ஊழியர்களை கூப்பிட்டா நைட் ப்ரேயரில் கூட்டம் வந்துடும். பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டா ஒரு தாக்கம் வந்துடும் அப்படின்னு 100% கிடையாது. இப்போ நீங்கள் ஏறெடுத்தீங்க பார்த்தீங்களா ஜெபம்,
இந்த உண்மைக்கு பரலோகம் ஒரு பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறது. இதுக்கு பரலோகம் மிகப்பெரிய வெகுமதி. ஒரு சாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல் நைட் ப்ரேயர் நடத்தும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. புதுக்கோட்டை நகர்மன்றத்தை பிடிச்சோம். வெறும் 50 ரூபா வாடகை. அதுக்கே எனக்கு வழி இல்லை. 50 ரூபா எனக்கு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. எனக்கு தெரியாது, காணிக்கை எடுக்கணுங்கிற அறிவும் கிடையாது. 7 வருஷம் காணிக்கே இல்லாமல் தான் ஊழியம் பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் 50 ரூபா தான். 2 ஜமுக்காலம் எடுத்தோம். இந்த ஜமுக்காலம் வாடகைக்கு 2 பெட்டர் மேக்ஸ், மொத்தம் 60 ரூபா. அது எங்களுக்கு பெரிய காசு. 1988 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஆல் நைட் ப்ரேயர். சும்மா ஒரு 4 பேர் தான் அந்த இடத்துல. 50 ரூபாய்க்கு வாடகைக்கு எடுத்து 4 பேர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஜெபம் இந்த மாதிரி இதை போயிட்டே இருக்கு. 12 மணியை தாண்டுது. எங்களை சுற்றி 12 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. யாருன்னே தெரியாது, நோட்டீஸ் கிடையாது, விளம்பரம் கிடையாது. நகர்மன்றம் திறந்திருக்கு, யாரோ ஜெபிக்கிறாங்கன்ட்டு எங்களை கண்ணு முழிக்கும் போது 12. அப்புறம் 5 மணிக்கு ப்ரேயர் முடிக்கிறோம், 24 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி ஜெபிக்க ஆரம்பித்து செகண்ட் ஆல் நைட் ப்ரேயர் நடத்த ஆரம்பித்தோம். 400 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 1000 பேர் வந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக உங்களுடைய ப்ரோக்ராமில் வந்து ரட்சிப்பு, மறுரூபம், எழுப்புதல் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. மெய்யாகவே ஆண்டவர் இந்த திருச்சிராப்பள்ளியில் 11 தாலுக்காவா 2 திருச்சியில் கிழக்கு மேற்கு இருக்குது, 11 தாலுக்கா. புதுக்கோட்டை 12 தாலுக்கா. ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினால நான் சொல்கிறேன், சொல்லிட்டு போகிறேன், மிகப்பெரிய ஒரு ரிவைவல் திருச்சியில் நீங்கள் பார்ப்பீங்க. மிகப்பெரிய ஒரு ரிவைவல் பார்ப்பீங்க. எல்லா சபைகளுக்குள்ளும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வர்றதை உங்க கண்கள் பார்க்கும். சென்னை, கோயம்புத்தூர்லாம் போய் இனிமே திருச்சி, புதுக்கோட்டை இந்த சரௌண்டிங்கில் நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய ஆரம்பிப்பார். நான் ஒரு வார்த்தை சொல்வேன், நீங்க ரொம்ப பெருசா போயிட்டீங்கன்னு நினைப்பீங்க. சியோல போல மாத்துவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வருங்காலத்தில் சியோல் போல அது மாறும். இது நம்முடைய கண்கள் நம்முடைய நாட்களில் பார்க்கும். ஜெபத்துக்கு முன்மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திர கண்ணு முன்னாடி வைத்து நம்முடைய ஆண்டவர் சங்கீதம் 121 சங்கீதம் 3வது வசனத்தில் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலை காக்கிறவர் என்ன செய்யறதில்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் இந்த வசனத்தை கூட சத்தமா படிக்கலாமா? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இதெல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ராம் முழுவதும் அவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அதே லூக்கா 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்லுது, இரவு முழுவதும் அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே அவர் என்ன செய்தார்? தங்கி வந்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் ஜெபித்தார். இந்த முழு இரவு ஜெபத்தில் அருமை தேவ ஊழியர்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவமாய் மாற வேண்டும். ஒரு இரவெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து பழக வேண்டும். இரவில் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எழும்பி எவ்வளவு நேரம் கொடுத்து ஜெபிக்க முடியுமோ நம்ம ஜெபிக்கணும். காரணம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அது ஒண்ணுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபமே. அதனாலதான் பக்தன் எரேமியா புலம்பல்ல 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றான், எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் என்ன செய், கூப்பிடு. வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, சத்தமாய் படிக்கலாம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல என்ன செய், ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக கைகளை அவரிடத்தில் ஏறிடு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய தாசர்களோடு நான் நேரடியா பேச விரும்புகிறேன். காலையில் தேவனை தேடுகிற எந்த ஒரு மனிதனும் அந்த நாள் முழுவதும் நடக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தம்முடைய தாசர்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். 100%. நீங்க காலையில கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கிற அந்த விலைக்கரையா இருக்குது பாருங்க. இந்த 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம கொடுக்கிற நேரம், முழு இரவு ஜெபத்தினுடைய ஒரு பெரிய வெற்றியின் அடையாளமே அங்கதான் இருக்குது. முழு இரவு ஜெபத்தில் இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர், இந்த 3 to 5 தான் யாரையுமே கவனிக்க முடியாத ஒரு நேரம், எல்லாருடைய இருதயத்தை கலக்கிற நேரம், கண்கள் 100% மூடுற நேரம், மிகப்பெரிய சோர்வு கொண்டு வருகிற நேரம். அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம தேவ சமூகத்தில் எழுந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி முன்னேற ஆரம்பித்துட்டா நம்முடைய என்ஜின்குள்ள, நம்முடைய ஆவிக்குள்ள தேவனுடைய பலன் பரிபூரணமாக செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். ஆகையினால பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத வேக வேகமாய் நான் சொல்லி இந்த இரவு ஜெபத்தில் நம்ம எல்லாரையும் ஒருமனப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய பண்ணை வீடு, அந்த பண்ணை வீட்டில் கிட்டத்தட்ட 2-3 சந்ததிகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மரம் அந்த வீட்டில் வளர்க்கப்படுது. ஒரு மர வியாபாரி என்ன செய்கிறான், அந்த பண்ணை வீட்டில் இருக்கிற மரத்தை பார்த்த உடனேயே மிகுந்த பாரத்தோடு போய், நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், தயவு கூர்ந்து எனக்கு இந்த மரத்தை நீங்கள் விலைக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறான். அப்போ அந்த வீட்டு முதலாளி சொல்லுகிறார், 2-3 தலைமுறை 100 வருடங்களுக்கு மேலாக இருக்கிற இந்த மரத்தை நான் எப்படி வெட்டுறது? ஒரு ஜீவனை வெட்டுறது, ஒரு உயிரை கொல்றது மாதிரி. ஆகவே நான் சாரி தர முடியாதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் நல்ல கவனிங்க. இந்த மர வியாபாரி என்ன செய்கிறான், நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ எனக்காகவே நீங்கள், என்னை தவிர நீங்கள் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது, அது பார்ப்போம், என்னைக்கு அந்த மரம் பட்டு போகுது அன்னைக்கு பார்ப்போம் அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் திரும்ப மர வியாபாரி விடுற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த மரத்தை தயவு செய்து எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடுக்கு தேவையான எல்லாம் அதில் கிடைச்சிரும், என் வீட்டை கட்டுவதற்கு என் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதில் இருக்குது, கொஞ்சம் தயவு கூர்ந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, மன்னிச்சிரு, நான் கொடுக்க முடியாது, என்னை தொல்லை பண்ணாதுங்கிறார். இவன் யோசிக்கிறான், நான் இன்னும் 1 வருடம் கழித்து தான் நான் கட்ட போகிறேன், அப்போ நீங்கள் எனக்கு இந்த மரத்தை தயவு செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு ஒரு மிகப்பெரிய கரையத்தை அவர் கையில் கொடுத்துட்டு, இது எப்போ பட்டு போகுதோ அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வீட்டு முதலாளி என்ன நினைக்கிறான், இவனுடைய தொல்லை நமக்கு போதும், ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இவனுடைய தொல்லை நமக்கு போதும்,
நமக்கு கரையத்துக்கு கரையமும் வந்தது. அவன் எப்போ வர்றானோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்போ தான் இந்த மர வியாபாரி என்ன செய்கிறான், உங்களுக்கும் எனக்கும் இந்த அக்ரிமெண்ட், நீங்கள் எனக்கு தர்றேன்னு சொன்ன அந்த அக்ரிமெண்ட், அதற்கு அடையாளமாக நீங்கள் எனக்கு ஒரு காரியம் செய்யணும் அப்படிங்கிறான். என்ன செய்யணும்னு அந்த வீட்டு ஓனர் கேட்கும்போது, அந்த மரத்தை ஒரு அடி ஆழத்தில் சுற்றி அந்த மரத்தினுடைய பட்டையை ஒரு அடி ஆழத்தில் அந்த பட்டையை நான் உரித்து அந்த பட்டையை அடையாளமாக உங்களுக்கு எனக்கு ஒரு கவர்னன்ட்டாக அதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, மரத்துக்கே நீ பணம் கொடுத்துட்ட, நீ மெதுவாக தான் வந்து அந்த மரத்தை வாங்க போகிற, பரவாயில்ல எடுத்துக்கன்னு சொல்லிட்டார். என்ன நடந்தது பாருங்க. அந்த ஒரு அடி ஆழத்தில் மரத்தை சுற்றி இருக்கிற பட்டையை எடுத்த உடனே தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்துக்கு போக வேண்டிய சாரம், இந்த மரத்துக்கு போக வேண்டிய பலன் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, குறுகி போய் அந்த மரம் பட்டு போயிருச்சு. சத்துருவனுடைய மிகப்பெரிய திட்டம் என்னன்னா, முழுகிரவு ஜபமானாலும் சரி, உபவாச ஜபமானாலும் சரி, சபையில் நடக்கக்கூடிய ஜபமானாலும் சரி, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு அவன் ரொம்ப பிரயாசப்படுவான். அதனால தான் நம்ம அருள்நாதர் இயேசு சொன்னார் லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும், இரவு ஜபம் அப்படின்னு சொல்றது ஒரு தியாக ஜபம். இரவு ஜபம் என்று சொல்லுவது உண்மையாகவே ஒரு விலைக்கரையம் கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜபம். இரவு ஜபத்தில் நம்ம நிறைய விலைக்கரையம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 21ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை எனக்காக வாசிக்க விரும்புகிறேன். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஜாமக்காரனை வை என்றார். அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறுகிறவர்களை கண்டு மிகுந்த கவனமாய் கவனித்துக் கொண்டே இருந்து, ஆண்டவரே, நான் பகல் முழுவதும் என் காவலிலே நின்று ரா முழுவதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இரவு முழுவதும் விழித்திருக்கிற ஜாமக்காரனை வை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் ஜெபிக்கிற ஒரு சேனையை, முழு இரவு ஜெபத்தை நம்முடைய தனிப்பட்ட சபையில் கட்டாயம் நம்ம எழுப்பணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிறது நல்லது தான், நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு ஜாமக்காரர்களை உருவாக்க வேண்டும். லாஸ்ட் இயர் நாங்கள் செய்த ஒரே ஒரு காரியம், தினந்தோறும் 365 நாளும் இரவு 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு பெரிய சேனையை உருவாக்கணும். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். அதனுடைய விளைவை நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இதனுடைய சீக்ரெட்ஸ் வெளியில் தெரியாது, ஆனால் காலங்கள் நிரூபிக்கப்படும். இத்தனை மொழியரவு ஜபங்கள், இத்தனை உபவாச ஜபங்களுடைய பிரதியுத்தரத்தை நான் பார்க்குறேன். தேவன் பட்டணத்தில் பெரிய காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 4 சபை, ஒன்று ஆர்சி, ஒன்று சிஎஸ்ஐ, ஒன்று சிபிஎம், இன்னொன்று பிரதரன். இந்த 4 சர்ச் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 பெந்தோகோஸ்தே சபைகள் எழும்பி இருக்குது. 12 தாலுக்காவிலும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜாமக்காரர்கள் மூலமாக செய்கிற மிகப்பெரிய காரியம், ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்திலிருந்து 34 இந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். எனக்காக இந்த வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம்
13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஸ்தோத்திரம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து, நினையாத நேரத்தில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்முடைய எஜமான் எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. நம்முடைய எஜமான் எந்த நேரத்தில் வருவார்னு தெரியாது. நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய விழித்திருக்குதலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நேரத்தில் நம்முடைய ராஜா வருவார்னு தெரியாது. ஸோ இந்த நைட் ப்ரேயரில் என்ன நடக்குங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், இரவில் ஜெபிக்கலைன்னா நமக்கு என்ன தீமை எல்லாம் வரும். ஏன் நம்ம இரவில் இவ்வளோ பிரயாசம் எடுத்து ஜெபிக்கணுமா? சங்கீதத்தில் தாவீது எழுதுறான், 91ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், இந்த ராத்திரி வேலையில தான் தேசத்தில் என்ன நடக்குது? பயங்கரங்கள் நடக்குது. வாசிக்கலாமா? இரவில் உண்டாகும் இரவில் உண்டாகிற பயங்கரங்கள், பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில் தான் பயங்கரமான விஷயங்கள், கொலை பாதகங்கள், பில்லி சூனியங்கள், பிசாசனுடைய ஆதிக்கங்கள் எந்த நேரத்தில் நடக்குது? இந்த ராத்திரி நேரத்தில் தான் நடக்குது. வேதாகமத்தில் இந்த இரவில் இன்னொரு காரியம் நடக்குது. இரவு நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. காட்டு மிருகங்கள் அந்த ராத்திரி வேலையில் இன்னைக்கு 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பாருங்க. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு கூர்ந்து எனக்காய் வாசியுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறதனுடைய ஆழம். ஏன் விழித்திருந்து நம்ம ஜெபிக்கணும்? இரவில் தான் பயங்கரங்கள் நடக்கிறது, இரவில் தான் கொடூரமான காரியங்கள் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, இரவில் தான் காட்டு மிருகங்கள். ஜெபிக்கிற போது நமக்கு நடக்கிற காரியம், தேவன் ரெவலேஷன் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பயங்கரத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்யணுங்கிற காரியத்தை தெளிவா பேசுகிறார். அதுவும் இந்த ஏர்லி மார்னிங் டைமிங்ல நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பிரதியுத்தரம் என்னன்னா, அந்த நாளில் நடக்க போகிற அத்தனை காரியங்களை கர்த்தர் பேசுவார். Praise the Lord. இதெல்லாம் நான் அனுபவிச்சு பேசுறேன். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு எத்தனை எதிரிகள் நமக்கு எதிரிட்டு வருவாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எப்படி டாலரேட் பண்றது? ஒரே ஒரு ரகசியம், காலையில் தேவனை தேடுகிற எந்த மனித வாழ்க்கையிலும் அந்த பொழுது முழுக்க ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவமாய் மாறிடும். அல்லேலூயா. ஜான் பனிகன் அதை தான் சொல்றார். காலையில தேவனை தேடாத எந்த ஒரு மனிதனும் அந்த பொழுதினில் அவரை கண்டுகொள்வது என்பது கூடாத. அவருடைய அப்பாயின்மெண்ட் அந்த டைமிங் தான். காலையில் எழும்பும் போது இந்த நேரம் தான். இந்த 3 to 6 தேவ சமூகத்தில், வயதாயிருச்சுன்னெலாம் சொல்லாதீங்க, 84 வயது அம்மா அன்னாள், 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவங்க, ஆலயத்தை விட்டு எழும்பல, இரவும் பகலும் சாப்பிடல, உபவாசம். அப்படி நான் என்ன சொல்வேன், தைரியமா சொல்வேன், இப்படி அன்னாளுடைய பழைய ஏற்பாட்டு அன்னாலும் சரி, புதிய ஏற்பாட்டு அன்னாலும் சரி, கர்த்தர் பாருங்க, இந்த 2 அன்னாலுமே ஆலயத்தை விட்டு எடுபடாதவங்க. அன்னைக்கு எருசலேம்ல ஒரே ஒரு ஆலயம், பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கு ஒரே ஒரு ஆலயம். ஹஸ்பண்டை கூட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கு பாருங்க, ஆலயமே கதி. விதவையா இருந்ததுனால, புருஷனோட 7 வருஷம் மாத்திரம் வாழ்ந்ததுனால தேவனுடைய மீட்பின் செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜெபம் என்ன செய்யும் தெரியுங்களா?
நீங்க நைட் பிரேயர்ல போட்டது மாதிரியே ரட்சிப்பின் செய்தியை வெளியே கொண்டு போகும். அல்லேலூயா. பாஸ்டர், தீர்க்கமா ஒரு காரியத்தை சொல்றேன். இரவுல ஜெபிக்கிற எந்த ஒரு பரிசுத்தவானையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்க இரவுல ஜெபிக்கிற ஜெபபாரம் இல்ல எந்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்த சபை, எந்த சபையில இரவு ஜெபமும் எந்த சபையில உபவாச ஜெபமும் நடக்குதோ அந்த சபை வளருகிற சபை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சபை. அல்லேலூயா. நிறைய சர்ச்சஸ்ல இன்னைக்கு நைட் பிரேயர் கிடையாது. அதனால ஏன் நம்ம இரவுல ஜெபிக்கிறோம்? இரவுல தான் பயங்கரங்கள் நடக்கிறது. இரவுல தான் காட்டு மிருகங்கள் பயங்கரமா செயல்படுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பாருங்க, இரவில் இருண்ட நேரத்துல அந்தகாரம். ஒரு இளைஞன் புறப்பட்டு போறான். இந்த வரியை படிங்க. அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். நல்ல கவனிங்க. இரவுல ஒரு அந்தகாரம், இரவுல ஒரு அந்தகாரம், இரவுல பயங்கரம், இரவுல காட்டு விலங்குகள். அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க ஆதியாகமத்தில் 31ஆம் அதிகாரம் 39வது வசனத்துல இரவில் களவு போகிறது. இரவுல தான் என்ன ஆகுறதுங்க? இரவில் தான் என்ன நடக்குது? திருட்டு நடக்குது. கொஞ்சம் கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க. இந்த உலகத்துல இரவுல ஜெபிக்கிறது பல நோக்கங்களுக்காக ஜெபிக்கலாம். இரவுல ஜெபிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் பயங்கரத்தை ஜெயிக்கிறீங்க, இருளை ஜெயிக்கிறீங்க, அந்தகாரத்தை ஜெயிக்கிறீங்க, பிசாசுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறீங்க. அது மாத்திரம் இல்ல, உங்களை அடிமைப்படுத்துகிற கட்டுகளை ஜெயிக்கிறீங்க. தேவ கரம் உங்களோட இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இரவுல தான் இடரலே வரும். வேதம் சொல்லுது. எனக்காக படிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தயவு கூர்ந்து வாசிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாங்கள் குருடரை போல் சுவரை பிடித்து கண் இல்லாதவர்களை போல் தடவுகிறோம். இரவில் இடறுகிறது போல பட்ட பகலிலும் இடறுகிறோம். எனக்காக நல்ல வலதுகையை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. இரவுல ஜெபிக்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் என்னென்னலாம் செய்யணுமோ செய்வார். அந்தகாரத்தை ஜெயிக்க வைப்பார், இருளை ஜெயிக்க வைப்பார், பயங்கரங்களை ஜெயிக்க வைப்பார், மிருகங்களிடத்திலிருந்து பாதுகாப்பார். அது மாத்திரம் இல்ல, இடரலிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ராத்திரில தான் கொள்ளை கூட்டங்கள்லாம் தெரியும். ஒபதியா புக்கு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பாருங்க. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எனக்காக கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஒபதியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம். நீ எவ்வளவாய் சங்கரிக்கப்பட்டு போனாய், திருடராகிலும் ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்களாகிலும். ராத்திரியில் கொள்ளையடிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். எப்ப கொள்ளையடிக்கிற கூட்டங்க இது? ராத்திரியில கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம். அதே போல காட்டி கொடுக்கிற ஒரு கொடுமையான நேரமும் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டு கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அந்த ராத்திரியிலே அவர் என்ன செய்யப்பட்டார்? அப்பத்தை எடுத்து காட்டி கொடுக்கப்பட்டார். ராத்திரியிலே காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம், ராத்திரியிலே கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம், ராத்திரியிலே பயங்கரங்களை கொண்டு வருகிற ஒரு கூட்டம், ராத்திரியிலே இருளை கொண்டு வருகிற ஒரு கூட்டம், இருண்ட கூட்டம், இடரலை உண்டு பண்ணுகிற கூட்டம். இத்தனை கூட்டங்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நைட் பிரேயருடைய வேல்யூ என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீங்களா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இரவிலே ஜெபிக்கிறவன் இடரமாட்டான், இரவிலே ஜெபிக்கிறவன் இடரலை ஜெயிப்பான், இரவிலே ஜெபிக்கிறவன் பயங்கரத்துக்கு பயப்பட மாட்டான், இரவிலே ஜெபிக்கிறவன் மிருகங்களும் நடுங்கும், இரவிலே ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டு.
நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு சின்ன பல்லவியை பாடுவோமா? ஒரு சின்ன பல்லவிய. இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். நல்ல கரங்களை தட்டி. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின் glory glory glory. போகத்து ராக்கா நின்றே, பதுரா ஹந்தர பதுரபா லபர ஹதர போகத்து நின்றே. Thank you Father. பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஒரு 20 நிமிடம் கொஞ்சம் பொறுத்திருந்து கேளுங்க. அதுக்கு ஃபுல்லாக அனாயிண்டிங்கில் நம்ம போகிறோம். என்னுடைய சாட்சியோடு தான் இந்த கூட்டத்தை முடிக்க நான் ஆசைப்பட்றேன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உயிரோடு வந்து நின்று இந்த ஆல் நைட் ப்ரேயரில் பேசுகிறதே கிருபை. அல்லேலூயா. சாதாரணமாக இப்படிலாம் பொறுமையாலாம் நான் பேசுகிற ஆளே கிடையாது. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அப்போஸ்தலர் நடபடிகளில் கண்விழித்து ஜெபித்து, இரவெல்லாம் கண்விழித்து ஜெபித்து ஆதி திருச்சபை கண்ட மிகப்பெரிய முக்கியத்துவம், இந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவத்தையும் இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லி நான் சாட்சியோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் வேகமாய் நாம் போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ராத்திரியில் ஜெபிக்கும் போது சிறைச்சாலை, சிறை கதவுகள், சிறை இருப்பு தகர்க்கப்படும். நான் நிறைய சாட்சிகளாக தான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஏன்னா பிரசங்கம் யார் வேணாலும் பண்ணிடலாம், ஆனால் வார்த்தையே வாழ்வா மாறணும், பிரேயர் லைஃபா மாறணும், ஜெபமே வாழ்வா மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆல் நைட் பிரேயர்ல இனிமே நிறைய மிராக்கிள்ஸ் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா 1984 ஜான் ரவீந்திரநாத் ஐயா இயேசு வருகிறார். அந்த தேவ மனுஷன் சொன்னார், சகரஜ் புதுக்கோட்டை கிராமம் பூரா கொளுத்தி விட்டுரு, அப்போதான் சிட்டிக்குள்ள இருக்கிற பூரா எரிவான் அப்படின்னார். புரியுதா? ரவுண்ட்ல பூரா கொளுத்தி விட்டுரு, அப்போதான் சிட்டி எரிஞ்சே ஆகும், அந்த வேலையை செய்ய அப்படின்னார். கர்த்தருக்குள்ள நீங்க எடுத்திருக்கிற தீர்மானத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க தாலுக்காவா ஜெபிக்கிறீங்க. சீக்கிரம் இந்த சிட்டியில சிட்டி ஏஜி, சிட்டி ரிவைவல் சர்ச், இந்த வார்த்தையெல்லாம் நிரூபிக்கப்படும். ரிவைவல் ஸ்டார்ட் ஆயிரும். ஒவ்வொரு சபையிலையும் இந்த ரிவைவலுக்காக ஏங்குங்க, இந்த ரிவைவலை எதிர்பாருங்க. கர்த்தர் உங்க கைகள் மூலமா பலத்த காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சிறைச்சாலை, சிறையிருப்பு மாறணும். இன்னைக்கு ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற சபைகள் இல்லை பாஸ்டர். சபைகளுடைய காயங்கள் கற்ற சபைகள் இல்லை, டெலிவரன்ஸ் பண்ற சபைகள் இல்லை. நல்ல வேர்ட் ஆஃப் காட் சொல்லணும், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இரவு ஜெபம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், குறிப்பாய் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கண்டிப்பா டெலிவரன்ஸ் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், இன்னைக்கு உங்க கைகளில்
கர்த்தருடைய பட்டயம் இறங்கும், இந்த அனாயிட்டிங் இறங்கும். நீங்க இந்த சண்டையே நீங்க பாப்பீங்க, இந்த சண்டையே சாத்தானுக்கு உங்களுக்கு சண்டையா தான் இருக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. முதல்ல இந்த சிறையிருப்பு உடையுது. இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். ஒருத்தவங்க ஜெயில போயிட்டா பெயில் எடுக்கிறதுக்கு ஆட்களை தானே தேடுவோம். ஆனா சபையார் பேதுருவுக்காக என்ன பண்ணாங்களா? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? யோசேப்பு கூட என்ன சொன்னார்? பானபாத்திரக்காரனை பார்த்து, சுயம்பாகிய பார்த்து என்ன சொன்னார்? நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து கொள்னார். நல்ல கவனிங்க. ஆனால் திரும்ப அவனுக்கு தரிசனம் உண்டானதுக்கு பிற்பாடு தான் யோசேப்பு ஜெயிலிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை. ஜெபம் சிறை கதவுகளை உடைக்குமா? ஜெபம் சிறையிருப்பை மாற்றுமா? பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்த போது தேவனாகிய கர்த்தர் இந்த சிறையிருப்பை மாற்றினார். நான் கண்டிப்பா சொல்றேன், பாஸ்டர் ஆரோக்கியதாஸ் அவங்களை தேவன் பூரண சுகம் கொடுத்து அந்த சிறையிருப்பை மாற்றி அவங்க எல்லாம் பர்மனன்ட் கியூர் ஆகி திரும்ப சபையில வந்து நிற்பதற்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் செய்தாங்க அப்போஸ்தலர்ல 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எனக்காக வாசிங்க. சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். எதிரிகளிடத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு மகிமையான இரவாக கர்த்தர் இந்த ராத்திரி வேலையை மாத்துகிறார். அல்லேலூயா. சீஷர்கள் அதைத்தான் செய்தாங்க. அவனை ஒரு கூடையில பவுல வச்சு என்ன பண்ணாங்க? விரட்டி விட்டு காப்பாத்தினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது காரியம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:9. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. தேவன் எங்க போகணும், எங்க நிக்கணும், கர்த்தருக்கு மகிமையா நான் சொல்றேன். இந்த ஆல் நைட் பிரேயருக்காக நான் தளராது ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா இடையில நல்லா ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் இடையில நிற்கும், அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும், நிற்கும். இது நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. யார் வர்றாங்களோ வரலையோ, இடியே இடித்தாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, ஆல் நைட் பிரேயர் நிற்கவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, ஜெபம் தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம். அது இன்பமா இருக்கணும். அது நேரம் போறதே தெரியக்கூடாது. அல்லேலூயா. தேசத்தின் தெருக்களில் பசியினால் தவித்திடும் ஜனத்துக்காய் கதறுகிறேன். தேசத்தின் தெருக்களில் பசியினால் தவித்திடும் ஜனத்துக்காய் கதறுகிறேன். ராஜாம நேரத்தில் தண்ணீரை போல என் இதயத்தை ஊற்றுகிறேன். ராஜாம நேரத்தில் தண்ணீரை போல என் இதயத்தை ஊற்றுகிறேன். கதறுகிறேன், நான் கதறுகிறேன். என் தேசத்துக்காக நான் கதறுகிறேன். நான் கதறுகிறேன். என் தேசத்துக்காக நான் கதறுகிறேன். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜெபம்
சிறையிருப்பை மாற்றுமா? துதி சிறையிருப்பை ஒட்டைக்குமா? ஆச்சரியமா இருக்குல்ல? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். இன்னைக்கு வெளியில் இருக்கிறவன்னா நம்மளை பைத்தியம் நினைக்கிறான். இல்லை, வெளியில் இருக்கிறவன் பூரா என்ன நினைக்கிறான்? ஜெபம் காப்பாற்றிருமா, ஜெபம் விடுதலை ஆக்கிருமா, ஜெபம் சுகமாக்கிருமா, ஜெபம் இயேசுநாதர் சுகமாக்கிடுவாரா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த நாட்கள் நாம் நிரூபிக்கிற நாட்கள், அறிவிக்கிற நாட்களை விட நிரூபிக்கிற நாட்கள். பயந்து பயந்து ஊழியம் செய்கிறத விட தைரியமா கர்த்தருக்கு விசுவாசத்தோட போய் நிற்க வேண்டிய நாட்கள். பிரைஸ் தி லார்ட். சேலஞ்சா நீங்க நிக்கணும். சேலஞ்சா நிக்கணும். எத்தனை மர்டர், எத்தனை தடவை எனக்கெல்லாம் கொலை பண்ற லெட்டரே போடுவானுங்க. தைரியம் இருந்தால் என் கிராமத்துக்குள்ளே வா, நீ உயிரோடு திரும்ப மாட்டேன். ரொம்ப சந்தோஷமாக போவோம். சில நேரங்களில் தனியாகவே போயிருக்கிறேன். கர்த்தருக்கு சாட்சியாக சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன். இந்த ராத்திரி ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு அநேகமாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லணுங்கிற ஒரே ஒரு ஆசையில் தான் நான் வந்தேன். ஏன்னா என்னை விட அழகாக பிரசங்கிக்கிறவங்களாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க, பெரிய பெரிய பிரசங்கியார் இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. ஒரு ராத்திரியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். ஜெயிலில் இருக்கிற காவலாளி என்ன பண்ணா? பவுலையும் சீலாவையும் கூட்டிட்டு போய் காயங்களை கழுவினான். ராத்திரியில தானே அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே செல்வம்? கொஞ்சம் தாழ்மையா கேட்குறேன். 2 மணிக்கு நான் முடிப்பேன், பயப்படாதீங்க. 2 மணிக்குள்ளே முடிச்சிடுறேன். இங்கே பாருங்க, என்னுடைய விட்னஸ் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நடைமுறையில் அதை கேட்டே ஆகணும். நான் ஒரு காரியம் தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு எல்லா இடமும் ஃபேவராக இருக்கும். இதை விளங்கிக்கிட்டவங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சில காரியம் விளங்காதது மாதிரி இருக்கும், ஆனால் விளங்கும். சில காரியம் நடக்காதது மாதிரி இருக்கும், நடக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ட். நைட் ப்ரேயரில் வந்து சும்மா ஜெபம் பண்ணிட்டு இரவு ஜெபத்தில் செய்தியவே மறந்துடுங்க. இரவு ஜெபத்தில் ஜெபத்தை அனுபவமாக்குங்க. ஜெபத்தையே உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவப்படுத்துங்க. இதுதான் மக்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேகமா. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி. எல்லாம் ராத்திரியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு தோணுது எனக்கு. எல்லாத்துக்கும் ஆமென். அட்டென்ஷன் நல்லா இருக்குது. அல்லேலூயா. நானும் உங்களோட ஜாலியா இருக்கிறேன். நைட் ப்ரேயர் மாதிரி தெரியல, நம்ம எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? கர்த்தர் கிரியை செய்வார். பிரதர் வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. பயம். நைட் பிரேயர், இரவில் ஜெபிக்கிற தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் சரியான பயந்தாங்கொழிங்க இல்லை? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? பயங்கரமான பயந்தாங்கொழிங்க. இப்ப பயங்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய கண்களுக்கு. எனக்காக ஒன்று செய்றீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்கள் துவங்கி விட்டது. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிருக்க. பாஸ்டர், நான் சொல்லிட்டு போறேன், இதெல்லாம் தத்துரூபமா நீங்க அனுபவிப்பீங்க. நிறைய நம்ம மெசேஜ் கேட்டுட்டோம், ஆயிரக்கணக்கான சாட்சி. நானே உட்கார்ந்து எழுதினாலும் ஒரு 10 புஸ்தகம் போடலாம். இந்த 38 வருஷமா நைட் பிரேயர்ல நான் பார்த்த விஷயங்கள் அதுதான். என்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பிரிஞ்சு வெளியில போயிருப்பாங்க. யாரும் கெட்டு போகலை. அது எல்லாம் பெரிய பெரிய சபையா இருக்கு இன்னைக்கு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்கள இப்போ 4-5 பிரான்ச் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அழுதேன்,
ஆனால் இப்போ களி கூறுகிறேன். ஏன்னா வாழை மரத்தில் என்னைக்குமே கீழே கண்ணு முளைக்காம இருந்ததே கிடையாது. அது வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க, அது தளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. அது உண்மையாகவே ஒரு பெரிய சேனை எழும்பி வெளியே போக போக நாங்களும் வளர்ந்துக்கிட்டே வர்றோம். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? அல்லேலூயா. நான் 2 வசனம் பொறுத்துக்குங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாசித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். ஒரு கிளாப் பண்ணுங்களேன். இப்ப 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 அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கைகளை இது சம்பாஷணை தான். இது நான் பிரசங்கமாக பண்ணியிருந்தேன்னா அந்த ஸ்டைல் வேற மாதிரி போகும். சம்பாஷணை தான் இரவு ஜபத்துக்கு நல்லது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சம்பாஷணை தான். இப்போ நான் பேசுனது பூரா நீங்கள் நைட்டு போய் தூங்க முடியாது பாருங்க. எப்படி ஒரு 4 மணிக்கு போவீங்க, படுக்கையில் நித்திர வராது. திருப்பி ஆண்டவர் முழங்கால் போட்டு நீ சண்டேக்கு ஆயத்தமாக, சண்டை போடார் ஆயத்தமாக, சத்துருவை மடங்கடிக்கிறதுக்கு ஆயத்தமாக. நான் எப்பயுமே ஆண்டவர் நம்மளை தூங்க விட்டதே கிடையாது. தூங்குகிற ஆட்களை ஆண்டவர் இளைப்பாறுதல் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பர்மிஷன் வாங்கி தான் போய் படுக்கிற மாதிரி இருக்கும். ராத்திரி எல்லாம் சம்பாஷணை பண்ணி நடு ராத்திரி மட்டும் என்ன செய்தான்? பிரசங்கித்தான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:23 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 23:23. பின்பு அவன் 100க்கு அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்துக்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே. எத்தனை மணி வேளையில? 3ஆம் மணி வேளையில ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும் பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்துக்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதும் போதும். இந்த ராத்திரி வேலையில் அடுத்த நாளுக்குரிய ஆயத்தம். பிரைஸ் தி லார்ட். காலையில் நம்ம எவ்வளவு எனர்ஜெட்டிக்காக கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக நான் சொல்கிறேன். எவ்ரிடே இதுதான் கரெக்டாக ஷார்ப்பாக 2:50க்கு என் உடம்பு எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துரும். 2:50க்கெல்லாம் ஷார்ப்பாக எங்கே படுத்திருந்தாலும் சரி. சில பேர் எந்த ஊரில் படுத்தா தூக்கம் வராதுமாங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த டயத்துக்கு எந்திரிச்சிருவேன். அமெரிக்காவில் இங்கேருந்து வந்தவன் பார்த்தீங்கன்னா 2 நாள் தூங்கிக்கிட்டே இருப்பான். அங்கே டைம் வேறு, இங்கே டைம் வேறுன்ட்டு. நான் ஜெருசலேம் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் டயத்துக்கு காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். என் ரூமில் ஒரு பைலட் தங்கியிருந்தார், அழுதுட்டார். 3 மணிக்கு நான் முழங்கால் போட்டிருக்கிறத பார்த்து முற்பிதாக்களுடைய கல்லறை ஆப்போசிட்டில் இருக்கும். அப்படியே எருசலேமுக்கு நேராக கைகளை வீர்த்து அழும்போது அந்த மனுஷன் அழுதுட்டான், பைலட். ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன் பிரதர், இந்த நைட் ப்ரேயர் உங்களை தூக்கி நிறுத்தும், உங்கள் வாழ்க்கையவே அலங்கரிக்கும், உங்கள் சபை வளரும், உங்கள் எல்லைகள் விரிவடையும், சத்துரு மடங்கடிக்கப்படுவான், பிசாசு உங்கள் எல்லைகளுக்குள்ள வராது. இதுவரைக்கும் உங்கள் தொல்லை கொடுத்தவனுக்கு முடிவு வருது. அல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள். இன்னும் ஒரு வசனம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எனக்காக வேகமா படிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் என்னிடத்தில் வந்து இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, பவுலே பயப்படாதே. எனக்காக பக்கத்துல சொல்லுங்க, பவுலே பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். அல்லேலூயா. உங்க நிமித்தம் உங்க கூட வர எல்லாருக்கும் blessing பிரதர். ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். கடைகள், நிறைய கடைகள் பகல் நேரத்தில் மூடி 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 கிடக்கும், லைட் ஆஃப் பண்ணி கிடக்கும். ஈபி பில்லு கட்டுறதுக்கு கூட என்ன இல்லை, பணம் இல்லை. நல்ல சோமன் ரூம். இதெல்லாம் நம்ம தேவ ஊழியர்கள் செய்யணும். எந்த கடை எது ஒன்றுமே எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும். சபையில் ஜோமனிட்டு கீழே ஈஸ்ட் மெயின் ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போவேன். எந்த கடையில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். டப்னு எனக்கு அங்கே வேலையே கிடையாது, வாங்க வேண்டிய பொருளும் கிடையாது. உள்ளே போவேன்,
டக்கு 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 டக்குன்னு எல்லா சுவிட்சையும் போடுவாங்க, ஃபேனை போடுவாங்க. சார் என்ன வேணும் அது வேணும். சும்மா நினச்சிக்கு அங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று கேட்டுட்டு இருப்பேன். 10 பேர் உள்ளே என்ட்ராவாங்க. சார் இவங்களை கவனிங்க அப்படின்ட்டு இறங்கிடுவேன். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? என்னன்னு புரியுதா உங்களுக்கு? உங்கள் நிமித்தம் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லாவே அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் நிமித்தம் இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்காதீங்க. இதே மாதிரி எங்க கிராமத்து ஜனங்கள் கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு வயல்லையும் போய் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஒரு எம்டி பிளேஸ், அதுக்கு போர் போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. ஜெபிக்கிற 3 நாள் கன்வென்ஷன் சுரண்டையில், பங்களா சுரண்டையில் பேசிட்டு அங்கே வர்றேன். அந்த எம்டி லேண்டில் ஜெபிக்கிறோம். ஜெபிச்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு மேலே போட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்யலை, ஒரு சொட்டு தண்ணி வரலங்க. 3 நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல கல் வச்சு மூடிட்டாங்க. நான் புதுக்கோட்டை போயிட்டேன். அடுத்த நாள் ஃபோன், நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த இடத்த சொன்னது நான் இல்லை, அவர் தான் அந்த இடத்துல வந்து போர் போடணும்னு என்ன செய்தார். நான் இக்காலத்து தீர்க்கதரிசிகள் மாதிரி இந்த இடத்த தோண்டுங்க தண்ணி வரும் அப்படிலாம் சொல்லலை. நான் எதுவுமே சொல்லலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்க. அவர் தான் சொன்னார் இந்த இடத்துல போர் போடணும்னு ஆசைப்பட்டேன். சரி போடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு போட்டு முடிச்சாச்சு. தண்ணி வரல. புதுக்கோட்டை வந்தாச்சு. அவர் அழுகிறார், பிரதர் ஒரு சொட்டு தண்ணி வரல. அப்படியா? ராத்திரி பூரா அவர் வந்து ராத்திரி பார்த்துருக்கிறார், தண்ணி வரல. சரி இப்போ படுத்துட்டார். என்ற ராத்திரி சொல்லும்போது 9 மணி. இவர் சொல்லிட்டாரு, எனக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஆண்டவரே, சங்கீதம் 65:2 படி நீ ஜெபத்தை கேட்கிறவர் மட்டும் இல்லை, நீ ஜெபத்துக்கு ப்ரேயர் ஆன்சரிங் காட். ஜெபத்துக்கு இது வரைக்கும் பதில் வாங்காம உங்கள்கிட்ட விட்டதே கிடையாது. முழங்கால நின்று கதறும் போது அதிகாலையில் தைரியமாக அவரை நான் எழுப்பினேன் ஃபோன் பண்ணி. அண்ணா செல்வண்ணே எந்திரிங்கண்ணே அப்படின்னா. அவர் பேர் செல்வம். எந்திரிங்க அப்படின்னு. என்னண்ணே என்ன பிரதர் அப்படின்னு. போய் பாருங்க, தண்ணி பீச்சு அடித்து வெளியில் தூக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? கல்லெல்லாம் போட்டு பொழந்துட்டு தண்ணி வெளியில் போயிட்டு போய் பாருங்க அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த உண்மை. போனார், பதறார், கதறார். உடனே செல்ஃபோனில் எனக்கு பேசினார். தண்ணி பீச்சிட்டு வந்துட்டு இருக்கு பிரதர். அதுக்கு எனக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? இச்சடி சர்ச்சை கட்டுறதுக்கு அவர் தான் பேஸ்மெண்ட்டா 5 லட்சம் ரூபா கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். உங்க இரவு ஜெபம் வீணாகாது பாஸ்டர். உங்க இரவு நம்ம சபை மக்கள் ஒண்ணுமே தர மாட்டாங்க. வெளியில இருக்கிற காக்கா பூரா இனிமே வரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வேல்யூ 4th ஸ்டேஷனை நீங்க தாண்டிட்டு போங்க, உங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி ஆயிடும். கர்த்தருக்கு மகிமையா சொல்றேன். இதே சென்ட் ஜோசப்ஸில் தான் நான் படித்தேன். 9th 10th +1 +2 படித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். CK சுவாமி இருந்தார் அப்போ. எனக்கு இக்னேசியஸ் ஃபாதர். கர்த்தர் நல்லவர். எதுக்காக இவ்வளோ காரியம் உங்களோட பேசினேன்? நிறைய பேசணும்னு ஆசை, ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. நிறைய டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம பெரிய பெரிய பிரசங்கம் எதிர்பார்த்தோம். தெரியாமல் சகாயராஜை கூப்பிட்டுட்டோமான்னு. தெரிஞ்சுதான் கூப்பிட்டீங்க. நான் வந்தது நல்லது. கொர்நேலியோவை பார்த்து சொல்லும்போது, கொர்நேலியோ வீட்டுக்கு நல்ல கவனிங்க. பேதுரு வரும்போது சொல்வார், கொர்நேலியோ பாதத்தில் விழுந்துட்டு, நீங்கள் வந்தது நல்லது. நல்ல வார்த்தைகளை கேட்க நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆயத்தமாக. பேதுரு இன்னும் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணலைங்க. ரொம்ப அழகாக சொன்னார். அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. அவரை அடித்து கொலை பண்ணாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்தப்போ அவரோட உட்காந்து சாப்பிட்ட நாங்கள் தான் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சாட்சிகளாக இருக்கணும். அதுக்கே 3000 பேர் ரசிக்கப்படுறானே. புரியலையே? அது தேவன் வச்சிருக்கிற திட்டம். யாரை வச்சு என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமையுடைய தேவன். கொஞ்சம் அப்படியே எழுந்திருப்பீங்களா?